நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி. ओम कांचीवासाय विद्महे शांतरूपाय धीमहि तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदयात्. पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनुवे. சுரக்ஷா ஆஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம். எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை அனுதினமும் பிரார்த்திப்பது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சேனலில் ஜாயின் பண்ண விரும்புகிறவங்க ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். வாங்க பதிவுக்குள்ள போகலாம். குரு பயிற்சி 2025 என்ற தலைப்பில் இந்த காணொலியில் நாம் காண இருக்கும் ராசி அப்படின்றது கடக ராசி. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகிறது? ஏன்னா இதுவரைக்கும் லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் சில நன்மைகளை தந்தாலும் இது விரயஸ்தானத்திற்கு செல்கிறார். ஒரு வகையில பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுக்கும் 9ஆம் வீட்டுக்கும் அதிபதி அவர் 12ஆம் இடத்திற்கு செல்கிறார். 12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அவர் தனது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4, 6, 8 ஆகிய 3 ஸ்தானங்களை பார்க்கிறார். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக யார் அப்படின்னா கல்லீரல் மண்ணீரல் சம்பந்தப்பட்டவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், இவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நரம்பு பிரச்சனை இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. சரி சார், இன்கம் எப்படி இருக்கும்? ஏன்னா தனகாரகன் குரு நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்காரு. நாங்கள் தொழில் பண்ணிட்டு இருக்கோம், ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்காரு. இப்போ விரயத்தில் போயிருக்காரு அப்படின்னும் போது எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. சேவிங்ஸ் குறையுமா, தொழில் குறையுமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் ஒரு 70 to 80% கிடைக்கும். ஸோ போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க, ஹெல்த் கவனிங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகும். இப்போ உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய மெயின் ரோடு இருக்கும், அந்த மெயின் ரோட்டில் ஒரு டீ கடை இருக்கும், நல்ல ஒரு சேல்ஸ் இருக்கும். இந்த டீ கடைக்கு நல்ல சேல்ஸ் இருக்கு, நாமளும் ஒரு டீ கடை வச்சா என்னன்னு சொல்லிட்டு ஒரு 10 பில்டிங் 20 பில்டிங் தள்ளி ஒரு டீ கடை வைக்கிறாரு. சரி, கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகுது. இந்த பக்கம் ஒரு 20 பில்டிங் தள்ளி இன்னொரு டீ கடை வைக்கிறாரு. ஸோ இந்த ஒரு இடத்துக்கு போகிற டீ ஷாப்பில் போகிற ஜனங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 2 அடிஷனல் வந்ததால மொத்தம் 3 டீ கடை அப்போ பிரியிறது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிஸ்னஸ்ன்றது குறையுது. அதே மாதிரி தாங்க இந்த கடகராசி, இந்த காலகட்டம் கடகராசி என்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாகும், போட்டி அதிகமாகும், தொழில் போட்டி அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானம் 4ஆம் இடத்துக்கு உண்டான அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறாரு. அம்மாவுக்கு இந்த கடகராசியில் பிறந்தவர்களின் தாயாருக்கு உடல்நலத்தில் சற்று ஆரோக்கிய குறைபாடு உண்டாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வீடு விற்கணும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று தாமதமான சூழ்நிலை ஏற்படக்கூடும். அடிக்கடி கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல ரிப்பேர் கொஞ்சம் ஏற்பட்டு அதுக்குண்டான செலவுகள் கூடும். ஒண்ணுதாங்க பெனிஃபிட், உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் முன்னேற்றம் காணப்படும். மற்றபடி ஹெல்த் இஷ்யூஸ்ல சில குறிப்பிட்ட ஒரு டிசீஸ் இருக்கிறவங்களை மட்டும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அவங்க மட்டும் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. எதிர்பார்த்த பண வரவுகள் வரும், ஆனால் வந்த வேகத்தில் செலவும் இருக்கும். கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு பழைய பாட்டு வரும், தங்கவேல் அவர்கள் பாடிய பாட்டு சினிமாவில்.
ஸோ இந்த செலவுகள் அப்படின்றது கொஞ்சம் கூடவே இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் விளையாட்டு புத்தி இருக்கும். சமயோசித புத்தின்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும். இந்த ஒரு வருட காலத்துல பாத்தீங்கன்னா இரண்டாவது மூன்று மாதங்கள், அதாவது மே, ஜூன், ஜூலை இல்லாம ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் சற்று கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. ஏன்னா இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருட காலம் அப்படியே பயணிப்பதில்லை. அதிசாரம், வக்ரம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாமே கணக்கில் வைத்து பார்க்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஓரளவுக்கு சுமாரான பலனையே காட்டுகிறது. செய்கின்ற தொழிலாளர் உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா இடமாறுதல் அப்படின்றது உண்டு. நீங்கள் இல்ல சார் எனக்கு நிம்மதியா இருக்கேன் சார், ஏன் சார் டிரான்ஸ்ஃபர்னு நீங்க நிக்கலாம். ஆனால் இருந்தாலும் சில அமைப்பை வந்து மாற்ற முடியாது, கோச்சாரத்தை மாற்ற முடியாது. இடமாறுதல்கள் நீங்க அக்செப்ட் பண்ணி தான் தீர வேண்டியதா இருக்கும். ஒண்ணு உத்தியோகத்தில் இல்ல டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போ, அதுக்கு உத்தியோகத்துக்கு டிரான்ஸ்ஃபரே பெட்டர்னு சொல்லிட்டு நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டுட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி சில மனதுக்கு விரும்பாத சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும். கவனமாக இருத்தல் நல்லது. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சற்றே சிரமத்தை உண்டாக்கினாலும் உடல்நலத்தில் ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் சற்று முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கிறவங்களுக்கு அதில் சற்று முன்னேற்றம் காண்பீர்கள். ஓரளவுக்கு கடன் அடைக்கக்கூடிய அளவுக்கு இன்கம் வந்து அந்த கடன் ஓரளவுக்கு தீரும். முழுசா தீரும் அப்படின்றது சொல்ல முடியாது. அதனால இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. மற்றபடி சனி பகவானாலோ ராகு பகவானாலோ மற்ற கிரக அமைப்பினாலோ உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுக்தி அடிப்படையினாலோ மாறுதல்கள் வரலாம் அப்படின்னு இது வந்து பொதுவான பலன்கள் தான். ஒவ்வொரு ராசி பலன் வார ராசி பலன் இருந்தாலும் சரி, மாத ராசி பலன் இருந்தாலும் சரி, தின ராசி பலன் இருந்தாலும், வருட பலன்களாக இருந்தாலும், பயிற்சி பலனாக இருந்தாலும் இதெல்லாம் பொதுவான பலன்களே. இதை வைத்து எனக்கு என்னடா கஷ்டமா சொல்லியிருக்காருன்னு நீங்க நினைக்க வேண்டாம். சோதனை இருந்தால் மட்டுமே சாதனை படைக்க முடியும். ஒரு எக்ஸாம் நடக்கிறது, எக்ஸாம்ல எது பாஸ் பண்ணீங்கன்னா அந்த பாஸ் பண்ண அறிவை பார்க்குறோம், ஆனால் அதுக்கு பின்னாடி அவர் போட்ட உழைப்பை நம்ம பார்க்கணும் இல்லையா? அதுதாங்க இந்த அமைப்பில் இருக்கு. அதனால ஒன்றும் பயப்பட வேண்டாம், எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஏன்னா கடகராசியில் தான் குரு பகவான் வந்து உச்சமாகிறாரு. குரு பகவானுக்கு உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் தான். அதனால கடகத்துக்கு ஓரளவுக்கு நன்மை செய்வார். அதே போல இந்த ஆண்டு ஓரளவுக்கு நன்மைகளை சற்று குறைவாகவும் செய்வார் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. மீண்டும் ஒருமுறை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ரவி பரத்வாஜ். நன்றி, வணக்கம்.